ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி 2898 ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கமல் சாரோடைய வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரொடியூசர் அஸ்வினி தத்தும் டைரக்டர் நாக் அஸ்வினும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அதில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வந்து நம்ம ப்ரொடியூசர் அஸ்வினி தத் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும் இந்தியாவில், எவ்ரி ஒன் இந்த வேர்ல்ட் வில் லவ் திஸ் மூவி, எல்லாம் வந்து கனெக்ட் ஆவாங்க இந்த மூவியில் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கார். அடுத்து நாக் அஸ்வின் ஒரு பக்கம் மேலேயே போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய கேரக்டரை நம்பி நான் கிட்டத்தட்ட ரொம்ப எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு. ஸோ கமல் சாரோடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது படம் த்ரூ அவுட்டாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமல் சாருக்கு அவ்வளோ பெரிய ரோல் வந்து மெனக்கெட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே வந்து பார்க்க முடியுது. அவருடைய கெட்டப்பும் வந்து ரொம்ப இன்ட்ரூவிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாக் அஸ்வின் கிரியேட் பண்ண வேர்ல்டு ஒரு முன்னோட்டம் மாதிரி விட்டுருக்காங்க, போய் பாருங்கள். அந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு திங்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோபர் நோலனுடைய திங்கிங் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஒரு புது விதமான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு எப்படி இருக்குமோ அதை கண் முன்னாடி நம்ம இவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கார் டேரக்டர். ஸோ கமல் சார் ஓகே சொல்கிறார் அப்படின்னா அந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாக் அஸ்வின் கிட்டேயும் வந்து பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து கணிக்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டேரக்டராக அவருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ரிலீஸ் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. புஷ்பாவை தமிழ் ரிலீஸ் பண்ணதும் இவங்க தான் வந்து SK23 ப்ரொடியூசர். சரிங்களா, அவங்க தான் வந்து தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா படம் வந்து நல்ல பட்ஜெட்டு பெரிய தொகையில் வந்து கேட்டிருக்காங்க. ரெட் ஜெயிண்ட்லாம் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ நல்ல பெரிய ஒரு வருமானம் கண்டிப்பாக கமல் சாரோடைய வருகையினால் இந்த படம் ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா கலக்குன்னு கலக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, அடுத்து யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து பயங்கரமாக டீகோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமிதாப் பச்சன் கேரக்டர் இப்படி இருக்குது, தீபிகா படுகோன் வந்து இப்படி பண்ணலாம், கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்டப் வந்து எப்படி போடுறாரு, ஒரு வில்லனாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இது போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து செய்கிறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரில. ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட 9 நாட்கள் தான் இருக்கே. இந்த வாரம் முட்டிங்கன்னா அடுத்த வாரம் ரிலீஸ் படம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னும் என்னடா வந்து நீங்கள் பிடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்குலேருந்து. சரிங்களா, பயங்கரமான ஒரு ஹார்ஷாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம நாக் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க, பொறுமையாக இருங்க, எல்லாம் ஹேப்பன் ஆகும், நடக்கும், கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தாஜா பண்ணிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான். பட் ஒரு வேவ்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனம். இன்னும் அது படம் ரிலீஸ் ஆனால் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆயிரும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி கல்கி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல நிறையா தேட்டர்ஸில், அதில் வந்து ஒரு திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஒரு தேட்டர் டிவி மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கமல் சாரோடைய ரசிகராக அவரும் சொல்லியிருக்காரு. கமல் சார் அப்படின்ற அந்த பேரை கேட்டாலே நான் வந்து இந்த படத்தை வாங்கிட்டேன், எனக்கு வந்து பயங்கரமான ஃபேன் பாய், இந்த படத்தில் வேறு மிரட்டியிருக்காரு, நான் கண்டிப்பாக இந்த படத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ வேறு மாதிரி. அடுத்து பைரவா ஆந்தம் 20 மில்லியன் வியூஸ் வந்து கடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ படத்தில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். அடுத்து இந்தியன் 2 லைக்கா ப்ரொடக்ஷன் ஏன் வந்து இவ்வளவு ஃபினான்ஷியல் நெருக்கடியில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆரம்பித்த பாடு இல்லை. கேரளா ஹிந்தியில் இந்த மாதிரி கூட ப்ரொமோட் பண்ணுறாங்க, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஆடியோ லான்ச் வந்து 1ஆம் தேதி வச்சாங்க, அதுக்கு அடுத்து டைல்யூட் ஆகிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா படம் வந்து உடனே ட்ரெய்லர் பேக் டு பேக், அடுத்து வந்து ஒரு சிங்கிள் அப்படின்ற மாதிரியே வந்து விட்டுருக்கணும் தவிர இது வந்து ரொம்ப கேப் இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படக்குழு வந்து தவித்து கொண்டிருக்கிறார்களாம். இன்னும் 2-3 நாட்களே ஒரு ட்ரெய்லரை விட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு ஹைப்பை வந்து ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் 2க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் புக் மை ஷோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஹிந்தியில் 30,000 பேர் காமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்துக்கோங்க, ஹிந்தியில் அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து விரும்புகிறார்கள். அதாவது இன்ட்ரெஸ்ட்னால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்து இன்னொன்று தெரியுமா, ஜூன் 21ஆம் தேதி எல்லா இடங்களிலும் ஆரம்பிச்சிட்டாங்க. USA, UK, GCC இந்த மாதிரி நாடுகளில் புக்கிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம் 21ஆம் தேதி. கிட்டத்தட்ட இன்னும் 4 நாளில். சரியா, அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக ட்ரெய்லர் வந்து இன்னும் 3 நாளில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய
ஒரு கணிப்பு. ஓகேங்களா? அடுத்து லாஸ் ஆனதுக்கான மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 கிடையாதாம். லைக்கா வந்து வேட்டையன் படத்தில் வந்து லாக் ஆகிட்டாங்களாம். நிறையா காசை போட்டு இப்போ வந்து வர முடியாமல், விடாபர்ஸ் ரிலீஸ் பண்ணாமல், இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணாமல், இந்த மாதிரி எல்லாமே ஹோல்டில் இருந்தனால அவங்களால வந்து பணம் புரட்ட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கேட்கும்பொழுது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் பாசிட்டிவ். இன்னும் கொஞ்ச நாட்கள் தானே இருக்குது. இன்னும் நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா 12 ஜூலை, இப்போ வந்து 18 ஆயிடுச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ரொம்ப சொற்ப நாட்கள் தான் இருக்கிறது. ஸோ பார்ப்போம். அடுத்து விஜய் சேதுபதி மகாராஜா படத்தில் ஹீரோவாக ஒரு பிரேக் த்ரூ வந்து கொடுத்துருக்காரு. அவர் ஹீரோ நடித்த படங்கள் எதுவும் சமீபத்தில் ஓடலை. பட் இந்த படம் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப கமல் சாரை பற்றி அவர் பேசுனது இப்போ வைரலாக இருக்குது. என்ன அப்படின்னா, கமல் சார் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துறக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு தூரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டெடிகேஷன், சின்சியாரிட்டி இந்த ஏஜில் அப்படிங்கிறது என்னால் மெய்சில் இருக்க வைக்குது. இன்னொன்று என்னென்னா, மார்க்கெட் வந்து ரஜினிகாந்த் மாதிரி தான் நீங்கள் படம் பண்ணால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். நாங்களும் அதை மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து உள்ளே வந்த பிறகு தான் கமலஹாசன் அப்படின்ற ஒரு கலைஞன் எப்படிப்பட்ட ஒரு தீனி போட்டிருக்கேன் அந்த சினிமாவுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் பாதையை கொஞ்சம் மாற்றிட்டேன். வந்து ரஜினிகாந்த் மாதிரி இருக்கலாம்னு தான் வந்தேன். அடுத்து இப்போ வந்து என்னுடைய தேடலே வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கமல் சாரை சும்மா அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்காப்புல அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம அபிராமி தக் லைஃபோடைய ஷூட்டிங் ஃபஸ்ட் டே அதை பற்றி வந்து ரீசெண்டாக பகிர்ந்துருக்காங்க ஒரு வீடியோவில். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா பெரிய ஸ்டார்ஸும் வந்து ஒருங்க இணைந்து நம்மக்கிட்ட நிற்கும் பொழுது நமக்கே வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு. மணிரத்னம் சார் ஒரு பக்கம் கமல் சார் ஒரு பக்கம், எஸ்டிஆர் ஒரு பக்கம், எல்லாமே ஒரு ஹியூஜான ஒரு ஸ்டார் கேஸ்ட்டு. அதில் எனக்கு நடக்கமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டே ஷூட் அப்போ சுற்றி மாடுகளாக இருந்துச்சு. ஏன்னா விருமாண்டி படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் இருந்தது. என்னங்க நம்ம அடிக்கும்போது இப்படி இருக்குன்னொடனே கமல் சார் வந்து சொன்னாரா அந்த மாதிரி இட்ஸ் அ போவைன் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க. பட் அதுக்கடுத்து அவங்க பயந்துட்டாங்களாம், ஐயோ என்னடா அது நம்ம இவ்வளோ ரீடேக் எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க சமாதானப்படுத்தி அதுக்கடுத்து வந்து எடுத்து பெட்டராக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் ரிஷிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் 2 நடித்த ஒரு நபர் ஒரு ஷாட் கமல் சார் நடிக்கும்போது பார்த்தாராங்க. அது கரெக்டாக தான் வந்துச்சான், டேரக்டர் ஓகேன்றாராம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஷாட்டை வந்து திருப்பி நடித்து காமிக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து ஓகே வாங்குறது, அந்த ஏஜில் அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது வந்து நான் பார்க்கவே இல்லை யார்கிட்டையும் அப்படின்றாரு. அதனால தான் இல்லையா அவர் உலகநாயகன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவங்களுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து வினோத் சாகர் அப்படின்னு சொல்லிட்டு ராட்சசன் படத்தில் வந்து ஒரு டீச்சராக வந்து வருவார்ல, ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இப்போ இந்தியன் 2லையும் வந்து ட்ரெய்லரில் வந்து லஞ்சம் வாங்குற மாதிரிலாம் இருக்கும் ஒரு சீன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய தீவிர ரசிகனா. இந்தியன் 2 நடித்தது கமல் சாருக்கே தெரியாதான். சந்தான பாரதி ஒரு தடவை ஃபோன் பண்ணி டேரக்டர் வந்து கமல் சார்கிட்ட பேசணும், உன்னுடைய பெரிய அடிக்டிவர்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ நான் அப்போ அவர் பேசினேன், சார் குணா இல்லாமல் மஞ்சுமல் பாய்ஸே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது சார், நீங்கள் அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆர்கேஃபைல எப்படியாச்சும் ஒரு ரோல் பண்ணணும், எனக்கு வந்து நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன். பட் கிடைக்குமாங்கிறது தெரில. பட் கொடுத்தாருன்னா வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் வந்து கமல் சாரோடைய தீவிர ரசிகர். ஆர்கேஃபைல கண்டிப்பாக கிடைக்குங்க, கமல் சாரை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ கண்டிப்பாக அவருக்கும் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம சன்லைட்லேயே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை வந்து வரைஞ்சி அவர்கிட்ட காட்டணும். ஏன்னா அவர் வந்து பெரிய ரசிகர் போல். இப்போ தான் நிறைய பேர் வந்து அவருடைய ஒர்க்கை பாராட்டிகிட்டு இருக்காங்க. அவர் பேர் தெரில, அவர் சன்லைட் ஆர்டிஸ்ட் நடிச்சிங்கன்னா போதும். அவர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை வந்து எப்படியாச்சும் மீட் பண்ணி ஒரு தடவையாச்சும் அதை வந்து ட்ராயிங்கை காட்டணுங்கிற மாதிரி ஒரு எய்ம் வச்சுருக்காரு. ஸோ கமல் சாரை மீட் பண்ணுறதெல்லாம், அவரை பற்றி நீங்கள் வந்து பேசினாலும் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி தூக்கி வரவங்கள, அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் நமக்கு வந்து இருந்துச்சு. அடுத்து ஒரு குவிஸ் உங்கள் எல்லாத்துக்குமே. தேவர் மகனில் நம்ம ரேவதி நடிச்சிருந்தாங்க. பட் அவங்க கேரக்டருக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க ரொம்ப இளமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு ரேவதி வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பசில் மாதிரி. தெரிஞ்சால் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் 4 சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.